வணக்கம், நான் பிரபு. இது வந்து ஃபோட்டோஷாப் தொடர்பான ஒரு டியூட்டோரியல் தான். இந்த டியூட்டோரியலில் வந்து இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி அனிமேஷனை எப்படி ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி செய்கிறதுன்றது தொடர்பாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு ஃபைலை போட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் போடலாம். நான் வந்து ஒரு ஃபிலிம் சைஸில் போட்டுக்கொள்கிறேன். இந்த முதலாவது சைஸ் எடுத்துக்கொள்கிறேன். இதை போட்டுறேன். இதில் வந்து நாங்கள் அனிமேஷன் செய்கிறத பார்க்க போகிறோம். இந்த டூல் வந்து டைம் லைன் இல்லைன்னு சொன்னால் விண்டோவில் போய் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் சிஎஸ் எடோப் கிரியேட்டிவ் க்ளவுட் பாவிச்சிங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மோஷன் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் இதில் தான் செய்ய போகிறேன் அனிமேஷன். நான் வந்து ஒரு பேக்ரவுண்டை போட்டுக்கொள்கிறேன். ரெக்டாங்கிள் டூல் மூலம் ஒரு பேக்ரவுண்டை போட்டுக்கொள்கிறேன். அதோட கலரை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இதில் டெக்ஸ்ட் எழுதணும். அப்போ நான் டெக்ஸ்ட் டூல் எடுத்து இதில் நான் எழுதிக்கொள்கிறேன். டெக்ஸ்ட் டூல் எடுத்து இன்னொரு லேயரை போட்டுட்டு நான் இதில் எழுதிக்கொள்கிறேன். இப்போ ஃபோட்டோஷாப் அனிமேஷன் எழுதிக்கொள்கிறேன். அப்போ நான் ஃபோட்டோஷாப்னு எழுதிக்கொள்கிறதில்ல. பிறகு வந்து என்ன செய்கிறேன்டா இந்த லேயர் டெக்ஸ்ட் லேயரில் ஒரு காப்பி பண்ணிக்கொள்கிறேன். இப்போ அதுக்குள்ளே போட்டுட்டு அனிமேஷன் எழுதிக்கொள்கிறேன். இப்போ அனிமேஷன்ஸ் எழுதிக்கொள்கிறேன் நெக்ஸ்ட் போட்டு. இப்போ வந்து இந்த இடத்துல இந்த அனிமேஷனை வந்து நான் கேபிட்டல் ஆக்கிக்கொள்கிறேன். Ctrl T அமர்த்தி எடுத்துருந்தேன். நான் கேபிட்டல் ஆக்குறேன். இது ரெண்டையும் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன் பக்கத்தில். இப்போ வந்து ரெண்டு லேயரையும் செலக்ட் பண்ணி Ctrl T அமர்த்திட்டு இதை வந்து நான் சென்டர் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது ரெண்டுக்கு தான் அனிமேட் ஆக போகுது. அதுக்கு பிறகு வந்து என்ன செய்ய போகிறேன்னா இதில் கீழே வந்து ஒரு கோடு போட்டுக்கொள்கிறேன். ரெக்டாங்கிள் டூல் மூலம் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கிறேன். அந்த ஹைடை வந்து இதில் கண்ட்ரோல் பண்ணுறேன். 2 சொல்லி வைடாக இருக்குது. வெளியிலே இருந்த பிரச்சனை இல்லை. ஓகே, அதை விட்டுட்டேன். இப்போ வந்து இதையும் கொஞ்சம் சென்டர் பண்ணிக்கொள்கிறேன். பேருக்கு ஏற்ற மாதிரி சென்டர் பண்ணியிருக்கிறேன். இப்படி இப்போ வந்து அதுக்கு கீழே என் பேர் எழுதிக்கொள்கிறேன். அதை நான் தான் செய்தேன் சொல்லி. அதுக்கு வந்து PirabuChandran போடுறேன். அந்த ஃபோண்டோ வந்து நான் மாற்றிக்கொள்கிறேன். அதில் கொஞ்சம் ஸ்டைல் பண்ணிக்கொள்கிறேன். இந்த விடயங்களை ஏற்கனவே பார்த்ததால் அதுகளை வந்து அதில் விரிவாக சொல்லிக்கொண்டிருக்கல ஸ்பீடாக பார்க்குறேன். இப்போ டெக்ஸ்ட் போட்டாச்சு. இப்போ இதை வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் இருந்த மாதிரி அனிமேட் பண்ண போகிறோம். அதை நாங்கள் இப்போ பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ என்ன செய்கிறேன்டா முதலாவதாக இந்த லேயர்களை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஏற்கனவே செலக்ட் ஆகிருக்கு, அது முக்கியம் இல்லை. இப்போ கிரியேட் வீடியோ டைம் லைன்ன்றதை கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் வந்து டைம் லைனில் காட்டும். இப்போ இந்த லேயர்களை பார்த்தீங்கன்னா எல்லா லேயரும் இதில் கனெக்ட் ஆகிருக்கும். இது பேக்ரவுண்ட். இப்போ நாங்கள் செய்ய வேண்டியது இந்த ஃபோட்டோஷாப்ன்றதையும் இந்த அனிமேஷன்ன்றதையும் முதல் பார்ப்போம். இப்போ ஃபோட்டோஷாப்ன்றதை வந்து எனக்கு மேலே இருந்து வரணும். அப்போ என்ன செய்கிறேன்டா அந்த லேயரை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறேன். ஒப்பாசிட்டி கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த ஒரு 10வது ஃப்ரேமில் வச்சுக்கொள்கிறேன் ஆரம்பத்தில். இதுக்கு வந்து இந்த 2 மஞ்சள் புள்ளிகளையும் அமர்த்திக்கொள்கிறேன். இப்போ என்ன செய்கிறேன்டா திருப்பி நான் முதலாவது ஃப்ரேமுக்கு கொண்டு வந்துட்டு அந்த புள்ளிகளை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட ஒப்பாசிட்டியை வந்து குறைக்கணும். அதுக்கு முன்னுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு வந்து நான் மேலே கொண்டு வந்து விடுறேன். இப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் தெரியும் மேலே இருந்து பிக்குகளை வர மாதிரி. அப்புறம் அதோட ஒப்பாசிட்டியை வந்து இதில் குறைச்சிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் வந்து இப்படி மேலே இருந்து கீழே வரும். அதே நேரம் உங்களுக்கு அதே இடத்துல வந்து இந்த அனிமேஷன்ன்ற டெக்ஸ்ட் வந்து கீழே இருந்து மேலே போகணும். அதையும் வந்து இதில் பார்ப்போம். அதில் என்ன செய்யறதுன்னா இதில் வந்து அதே மாதிரி 2க்கும் ட்ரான்ஸ்ஃபார்முக்கும் ஒப்பாசிட்டிக்கும் கொடுத்துக்கொள்கிறேன். இன்னொரு 10 ஃப்ரேம் தள்ளி இன்னொரு கப்புள்ளி வைக்கிறேன். இப்போ வந்து முதல் இந்த 2 ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு கீழே வரணும். அப்போ நான் கீழே கொண்டு வரேன். இப்போ வந்து அதோட ஒப்பாசிட்டியும் குறைச்சிக்கொள்கிறேன். இப்போ எனக்கு இந்த அனிமேஷன் நடக்கிறது நீங்கள் பார்க்கலாம். மேலே இருந்து இப்படி வருது. ஆனால் எனக்கு ஒன்று முடியக்கு முதலே மெட்டல் தொடங்கணுன்றதால நான் என்ன செய்கிறேன்டா இந்த 4 பாயிண்ட்டையும் வந்து செலக்ட் பண்ணிக்கொண்டு நான் இங்கே அப்படி இழுக்கிறேன். இழுத்தனண்டா பார்த்தா தெரியும். இப்போ வந்து கீபோர்டில் ப்ரெஸ் இப்போ வந்து நான் ப்ளே பண்ணினேன்னு சொன்னால் அதை கீபோர்டில் ஸ்பேஸ் அமர்த்தி இவ்வாறான ஒரு அனிமேஷன் நடக்கும். இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த அனிமேஷன் நடந்து கொண்டிருக்கக்குள்ளேயே நான் இதை வந்து நான் இப்போ திருப்பி நான் 0லேயே விடலாம். விட்டேன்டா ரெண்டுமே ஒரே நேரத்தில்
எப்படி அனிமேட் ஆகும். இப்போ எனக்கு அடுத்ததான் இந்த ரெக்டாங்கிள் டூல் வந்து அனிமேட் ஆகணும். நான் ரெக்டாங்கிள் டூலை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு எங்கே இருந்து அனிமேட் ஆகணும்னா இங்கே இருந்து ஆகணும். அப்போ நான் அந்த இடத்துல ஒப்பாசிட்டியை கொடுக்குறேன், 0 கொடுத்துக்கொள்கிறேன். இதில் நான் எந்த மூமெண்ட்டும் கொடுக்கல. அடுத்ததாக வந்து இந்த ஃப்ரேமில் வச்சுட்டு திருப்பி இந்த மஞ்சள் அமர்த்தி ஒப்பாசிட்டியை வந்து 100 ஆக்கிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி ஒரு அனிமேட் ஆகும். அதே நேரத்தில் வந்து இந்த பேரும் வந்து எனக்கு கீழே இருக்கிற இந்த பேரும் வந்து கொஞ்சமாக லைட்டாக மேலே மூவ் ஆகிற மாதிரி செய்யணும். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல் செய்த அதே டெக்னிக் எல்லாம் இப்போ இதில் கிளிக் பண்ணுறேன், ஒப்பாசிட்டி கொடுக்குறேன், ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறேன். திருப்பி இன்னொரு பாயிண்ட்லேயும் அதே ஒப்பாசிட்டி ட்ரான்ஸ்ஃபார்முக்கு நான் கீ ஃப்ரேம் வச்சுக்கொள்கிறேன். பிறகு இந்த இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து கீழே இருந்து போகிற மாதிரி செய்கிறேன். லைட்டாக ஒப்பாசிட்டி வந்து 0, அதையும் வந்து இங்கே மாற்றிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் அனிமேஷன் இதில் நடந்திருக்கு. இதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா இதில் இருந்து மெட் அனிமேட் ஆகிறத பார்க்க போகிறோம். இப்போ கண்ட்ரோல் எஸ் அமர்த்தி சேவ் பண்ணுறேன். இப்போ இதில் இருந்து மெட் அனிமேஷன்களை பார்க்க போகிறோம். நான் கொஞ்சம் ஸ்க்ரீனை சின்னனாக்கிக்கொள்கிறேன். இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த ஓவில் இருந்து அடுத்த டெக்ஸ்ட் வர மாதிரி பார்க்க போகிறோம். அப்போ நான் அதுக்கு என்ன செய்கிறேன்னுடா இன்னொரு டூல் மூலம் இந்த சர்க்கிள் டூல் மூலம் ஒரு பெருசாக ரோவை போட்டுக்கொள்கிறேன். இந்த லெவத்துக்கு ஒரு பெருசாக ரோவை போட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து அந்த ஓவை வந்து சென்டர் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி டைனமிக் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கொள்கிறேன். இப்போ வந்து என்ன செய்கிறேன்னுடா அந்த ஓவை சின்னனாக்கிக்கொள்கிறேன். சின்னனாக்கி இந்த அனிமேஷன்ன்ற இந்த ஓக்கு வரக்கூடிய மாதிரி மாற்றிக்கொள்கிறேன். ஓக்கு கிட்டவா வர்ற மாதிரி. இப்போ அந்த ஓக்கு செட் ஆகிற மாதிரி ஓகே பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு இமேஜை வந்து இந்த லேயருக்கு மேலே கொண்டு வர போகிறேன். அதுக்காக ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த இமேஜை கொண்டு வரேன். இமேஜ் வந்து நீங்கள் எந்த சைட்டில் நான் டவுன்லோட் பண்ணலாம். நான் அன்ஸ்பிளாஷில் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் பிரிப்பிச்சுக்கொள்கிறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இமேஜ் மேலே இருக்குது. அதை வந்து நான் ஓல்டமத்தி கொண்டு 2க்கு இடையில வச்சு மாஸ்க் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுதான் அனிமேட் ஆக போகிற இடம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இங்கே புள்ளி வச்சுருந்ததால் இதுக்கு முதல் வந்து அந்த ஆப்ஷனல் இருக்கையில் இதில் இருந்து தான் இந்த இமேஜே இதில் டிஸ்பிளே ஆகுது. அப்போ நான் அதை இன்னும் கொஞ்சம் மூவ் ஆக்கிக்கொள்கிறேன். ஒரு ஃப்ரேம் மட்டும் மூவ் ஆக்கிக்கொள்கிறேன் இங்கே வரையும். இப்போ இதில் தான் அனிமேட் ஆக போகுது. என்ன செய்ய போகிறோம்னா இதை வந்து அப்படியே பெருசாக்கி அடுத்த ட்ரான்சிஷன் மாதிரி ஒரு எஃபெக்டை கொண்டு வர போகிறோம். அப்போ என்ன செய்யணுன்னா இந்த நாங்கள் போட்ட ரவுண்டை வந்து தான் இப்போ அனிமேட் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுறேன். அடுத்ததாக எனக்கு எங்கே தேவையோ அங்கே ஒரு புள்ளியை வச்சுக்கொள்கிறேன். இப்போ இந்த போட்ட ரவுண்டை மட்டும் அந்த டைனமிக் ஆப்ஜெக்டை நாங்கள் மாற்றின ரவுண்டை மட்டும் பிரிப்பிச்சுக்கொள்கிறோம். இப்போ டபுள் கிளிக் பண்ணி ஓகே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் இதில் நடக்கும். இப்போ இதுக்கு பிறகு வந்து நாங்கள் அடுத்த ட்ரான்சிஷனை மேலே போடுறோம். அப்போ அதுக்கு என்ன செய்யறோம்னா இந்த ரெக்டாங்கிளை வந்து ஒரு காப்பி பண்ணிக்கொள்கிறேன். அது வந்து இதுக்கு மேலே போட்டுக்கொள்கிறேன். அதோட ஒப்பாசிட்டியை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கொள்கிறேன். இப்போ வந்து இதுலேயும் ஒரு அனிமேஷன் நடந்த நல்லா இருக்கும். அப்போ நான் அதையும் வந்து அந்த அனிமேஷனையும் இதில் ஒப்பாசிட்டி மூலம் கொடுத்துக்கொள்கிறேன். இதில் என்னென்னா முதல் ஒப்பாசிட்டிக்கு 0 கொடுத்துக்கொள்கிறேன். அடுத்து ஒரு கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு ஃப்ரேமை வச்சுட்டு 80 கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ இதில் வந்து நீங்கள் அடுத்த டெக்ஸ்ட்டுகளை போட்டுக்கொள்ளலாம். அதெல்லாம் வந்து ஒரே மாதிரி முறைன்றதால அதை பற்றி நான் இந்த வீடியோவில் கதைக்கல. இது வந்து வீடியோ எடிட்டிங் செய்கிற முறை, வீடியோ அனிமேஷன் செய்கிற முறை ஃபோட்டோஷாப்பில். உங்களுக்கு டவுட் இருந்துச்சு சொன்னால் கமெண்ட்டில் கேட்கலாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கிராஃபிக்ஸ் மட்டும் இல்லாமல் கோடிங்கும் பார்க்க தொடங்கி இருக்கிறோம். அதே நேரம் சயின்ஸை பற்றியும் கணக்கு விடயங்கள் கதைக்கு இருக்குது. உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.